ஏன் நம்ம பிசினஸ் செய்யணும்? பிறந்துடணும் அப்படியே ஏதாவது சம்பாதிச்சுட்டு எங்கேயாவது வேலை பார்த்துட்டு அப்படியே ஓட்ட வேண்டியதானே. எதுக்காக வேண்டி நீங்க பிசினஸ் பண்ணணும்னா, முதலாவது விஷயம் ஃப்ரீடம் அண்ட் கண்ட்ரோல். உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், சுதந்திரம் வேணும், கண்ட்ரோல் வேணும். நீங்க அடிமை கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கணும். உங்களுடைய பிசினஸ் அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க எப்போ வேணா மூடலாம், எப்போ வேணா துறக்கலாம், எதை வேணாலும் சேர்க்கலாம். இந்த நிலை இருக்க உங்களுக்கு பிசினஸ்ல தான் ஏற்படும். அதுக்கடுத்து அன்லிமிட்டெட் இன்கம். நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா மாசத்துக்கு நீங்க 40,000 உங்களுக்கு கொடுக்குறாங்க வச்சுப்போம். இப்போ இந்த 40,000 நீங்க 5 வருஷம் கழிச்சு 55,000 மாறும். அவ்வளவுதான். மத்தபடி இது 2 லட்சம் ரூபாய் மாறுமா, 3 லட்சம் ரூபாய் மாறுமா, உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா? ஆனா பிசினஸ் அப்படி கிடையாது. அன்லிமிட்டெட் இன்கம். இன்கம்கான லிமிடேஷனே கிடையாது. மூணாவது விஷயம் பேஷன். பிசினஸ் நம்ம ஏன் செய்யறோம்? நமக்கு பிடித்த விஷயத்தை நம்ம பிசினஸ் ஆக மாத்தலாம். எனக்கு பேசுறது பிடிக்கும், நான் பேச்சையே என்னோட பிசினஸ் ஆக மாத்தலாம். எனக்கு எழுதுறது பிடிக்கும், என்னோட எழுத்தையே நான் பிசினஸ் ஆக மாத்தலாம். என்னுடைய பேஷனை நான் காசாக மாற்ற முடியும். இதனாலதான் பிசினஸ் அவசியம். மற்றபடி என்னுடைய பேஷனை நான் காசாக்க முடியாது. யார் என்னை வைத்து ஏக்கி கொண்டு இருக்கிறாரோ அவர் தான் தன்னுடைய பேஷனை என்ன வச்சு காசாக ஆக்குவாரு. அதனால பிசினஸ் இருந்தா நீங்க உங்களோட பேஷனை காசாக ஆக்கலாம். அடுத்த சோசியல் இம்பாக்ட். பிசினஸ் மூலமாக நீங்க ஒரு சோசியல் இம்பாக்ட் நீங்க கிரியேட் பண்ணலாம். சமூகத்தில் ஒரு தாக்கத்தை நீங்க ஏற்படுத்தலாம். நீங்க மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக, இன்ஃப்ளூயன்சராக நீங்க மாறலாம். அதாவது உங்கள்கிட்ட ஒரு 10 பேர் வேலை பார்க்கறாங்கன்னா 10 பேருடைய வீட்டுல உங்களுடைய காசை வச்சுதான், உங்களுடைய ஐடியா வச்சுதான் அவங்களுடைய வீட்டுல சோறு பொங்கப்படுது. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. சோசியல் இம்பாக்ட் இருக்கா பிசினஸ் மூலமாக தான் ஏற்படும். உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும், உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும், அன்லிமிட்டட் இன்கம் கிடைக்கும், உங்களோட பேஷனை நீங்க காசாக மாத்தலாம். அடுத்தது சோசியல் இம்பாக்ட் நீங்க கிரியேட் பண்ணலாம். பிசினஸ் பத்தி உள்ள ஒரு மீத் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். ரிஸ்கி. பிசினஸ்னால ரொம்ப கஷ்டம். பிசினஸ்ல நீங்க காசு போட்டீங்கன்னா கண்டிப்பாக இழப்பு இருக்கும். கண்டிப்பாக இழப்பு இருக்கும். அப்படி சொல்றவங்கள்ட்ட நான் சொல்றேன், உண்மை என்ன தெரியுமா? இழப்பு இருக்கும். ஆனா வித்வுட் ஸ்மார்ட் பிளானிங். நீங்க ஸ்மார்ட் பிளானிங் பண்ணலன்னா அப்போதாங்க ரிஸ்க் இருக்கும். நீங்க ஸ்மார்ட் பிளானிங் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பிசினஸ் உங்களுக்கு வெற்றியை தான் தரும். ஏன் பிசினஸ் பண்ணணும் சொல்லி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்.